நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிகரம் தொட்டவன். ஒரு படத்தோட விசிட்டிங் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ட்ரெய்லர் டீசர் தான். அந்த விதத்தில் வந்து சிகரம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஒரு என்டர்டெய்னர், இதில் வந்து லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. முக்கியமாக வந்து இது ஒரு காப் ஃபிலிம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணோம். நிறைய காப் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு காப் ஃபிலிம்லையும் என்ன புதுமை இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் சிகரம் தொடு படத்தில் நிறைய புதுமைகள் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த படத்தோடைய என்டையர் டீம் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், தி யங் அண்ட் வைப்ரண்ட் விக்ரம் பிரபு. வணக்கம். த ஹீரோயின் மோனல் கஜார். வணக்கம். அப்புறம் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப், இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காரு, டைரக்டர் கௌரவ். வணக்கம். காமெடி சூறாவளி சதீஷ். வணக்கம். ஆனா அது நான் சொல்லி தரல, அவங்களோட இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திலகம் வந்து என்னோட ஜோடி நம்பர் 1 ஹோஸ்ட் பண்றாரு அப்படிங்கறத வந்து நான் இந்த படம் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். லெட்ஸ் வெல்கம் ஈரோடு மகேஷ் சார். வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் பத்திலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வெரி பாசிட்டிவ் ஃபீட்பேக். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குன்னாங்க. ஜி வந்து 3 படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லா பேருமே. பட் எப்படி வந்து விக்ரம் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த கதை வந்து நான் விக்ரம் ஜிட்ட சொல்லும் போது கும்கியே ரிலீஸ் ஆகலை. ஓ, அவ்வளோ சீக்கிரம்? ஆக்சுவலாக ஆமாம், அது அப்பயே முன்னாடியே போய் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கும்கியோட 2 சாங்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து என்னோட கேரக்டர் வருதான், ஹீரோ வருதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த ஹீரோவாக வரவங்க மேலே எந்த விதமான இமேஜ் இருக்கக்கூடாது முதல்ல அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இவர் கும்கிக்கு அடுத்து நான் அவரை வச்சு பண்ணும்போது இவர் கும்கியில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹேரு, தாடி, டோட்டலாக வேறையாக இருப்பார், இதில் மொத்தமாக வேறையாக வந்துடுவார் அப்படின்ற ஒரு இதில் தான் போய் சொல்லி ஓகே பண்ணி ஆரம்பித்தது. எனக்கு நிறைய கொஞ்சம் இந்த ஏடிஎம்ஸ் பற்றி நிறைய எடுக்க வேண்டியிருந்துச்சு, விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருந்துச்சு முதல்ல நான். அப்போ போய் அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஸ்டில் ஒரு 8 months டைம் ஆகும், ஐ ஹேவ் டு ஒர்க் ஃபார் தம் ஒன் மோர் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஐ ஹேவ் டு கோ இன் டெப்த்னு உடனே தென் ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் சம் அதர் டைரக்டர்ஸ். மீன்வைல் நான் அதுக்குள்ளேயே முடித்தேன். ஸோ எனக்கு திரும்ப ஒரு ஃப்ரெஷ் விக்ரமா எனக்கு உள்ளே வந்தார். நிஜமாவே வந்து அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த படத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. உங்களோட 3 படங்களையும் நாங்க வந்து மறந்துட்டோம், அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆஸ் முரளி பாண்டியன் we saw you. Yes, thank you. எல்லாம் each ஒரு படம் half the credit goes to my director. ஸோ அந்த மாதிரி தான் கௌரவுக்கும். ஏன்னா அவங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை, அதுதான் as an actor. ஸோ அவரோட மைண்டில் இந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். அண்ட் சொன்ன மாதிரி கும்கி டைம்லேயே மீட் பண்ணியாச்சு கௌரவ் சாரை. எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச டிரெக்டர்னா ஒன்று பிரபு சாலமன், அடுத்தது இவர். இல்லை ரொம்ப நாளாக தெரியும். ஸோ படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் இட் வாஸ் அ லாங் ப்ராசஸ், பட் வெல் ஒர்த் இட். எல்லாமே வந்து ஏன்னா ஒரு 2 different லுக்ஸ் இருந்துச்சு படத்தில். அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த காப் லுக்கில் வந்து டோட்டலாக முடிய வெட்டணும்னு நான் ஆரம்பித்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கும் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் கொடுத்தாரு. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் கட்டு, அதுக்கப்புறம் ஜாஸ்தி எங்கேயுமே வெளியில் போகல, அதை போய் காமிக்க வேணாம் அப்படின்னு. பட் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேரக்டர் எப்படி இருக்கான், அடுத்தது எப்படி மாறுறான், அண்ட் அந்த ஒரு கிராஃப் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் எப்படி இருக்குங்கிறது வந்து நாங்கள் பேசி அது செஞ்சது தான். அண்ட் our ஹீரோயின் மோனல், இது வந்து உங்களோட முதல் தமிழ் படம். we'd like to welcome you to the Tamil industry. Thank you so much. அண்ட் கௌரவ் சார், எப்படி வந்து இவங்களை வந்து காஸ்ட் பண்ணீங்க படத்தில்? ஃப்ரேம் வச்சோம்னாலே அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபிசிக்கோடு இருப்பார். ஸோ அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் ஒரு மைண்டில் எனக்கு என்னன்னா ஒரு 5'7" மினிமம் ஹைட் இருக்கணும் அவர் கூட நிற்கும் போது. ஏன்னா இவரும் நல்லா ஒரு டவுன் சின்னோட மேஸ்குலனாக இருப்பார். அந்த பொண்ணு வந்து ரொம்ப சப்பியாக க்யூட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக தேடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணிட்டு ஜியை வச்சு ஃபோட்டோ செஷனே பண்ணோம் ஒரு 3-4 ஹீரோயின்ஸ் கூட. அதெல்லாம் அது ஒன்றுமே சரியாகலன்னு ஐ சா ஒன் ஆஃப் அ பிக்சர் ஒரு மேகசினில் பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே அந்த மேகசினில் வந்து இவங்களை பற்றிய பயோடேட்டா போட்டிருந்தான். அதில் ஹைட்டுன்னு போட்டு 5'8" போட்டிருந்தான். ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல அதுதான் பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சொல்லி இவங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், நேராக வர சொல்லுங்கன்னா ஜியும் அவங்கள வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணி ஒரு வீடியோ செஷன் பண்ணி பார்க்கும்போது they look very nice on the screen.
வரலாம், ஆனா வாழை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்டா. But உங்களோட name in this film, Ambujam, how did you react to that? we had the shock of our life. Aishwarya அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது Ambujam அப்படின்னு உங்களை ரிவீல் Because பண்ணாங்க. we want a different name to, you know, connect with the character. It's Ambujam. So, you know, normally if you heard Ambujam name, you will find it will be grandma name or someone old lady name. Yeah. So that's what I also get shocked when my director said your name is Ambujam. I said, sir, what? Ambujam? Is like, yeah. That is also story behind Ambujam. So yeah, that's why we got the name of Ambujam. So you like Ambujam now? அந்த நேம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சரி, தமிழ் கத்துட்டு இருக்கீங்களா? தமிழ் பேசுவீங்களா? நையா, அது கூட ஹிந்திக்கு போயிட்டாங்க. இல்ல கத்துக்காத வரைக்கும் ஒரு பெரிய பீக்குக்கு போலாம். தமிழுக்கு நல்லது. ஆமா. From whatever you spoke in the film, ஏதாவது 2-3 dialogues or words you remember? Yeah, that's right. Puruki, that is enough. But very promising your performance was in the film. Thank you so much. திம்லாக்கு ட்ரைனிங் போறாங்கிறது ஹாப்பி நியூஸ் தானே? இதுக்கு ஏன் இவ்வளவு அப்செட் ஆகுற? என்னை விட்டுட்டு ட்ரைனிங் போறதில்ல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? உன்னை லவ் பண்ண நேரம் எனக்கு இந்த பேங்க் ட்ரைனிங் ஆர்டர் வந்திருக்கு. You're my lucky girl. Sir, ice cream. Very nice. Thank you. போங்க. இங்க பார், அங்க பேங்க் ட்ரைனிங்ல இருக்கும்போது என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். டெய்லி ஈவினிங் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? ஓகே. நாளைக்கு ஃபுல் டே நீ என்னோட ஸ்பெண்ட் பண்ற. ஐயோ, சான்ஸே இல்ல. நாளைக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அதாவது சதீஷ் அப்படின்னாலே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது வந்து சிவகார்த்திகேயன், தனுஷ் தான். பட் அவங்க இல்லாம வந்து நீங்க வேற ஒரு ஹீரோவோட நடிச்சிருக்கிற முதல் படம் வந்து இந்த படம் தான், சிகரம் தொடு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மே 1 ரிலீஸ் போன வருஷம் 3ஆம் தேதி இந்த படம் கமிட் ஆன ஆக்சுவலா. காலையில் இமீடியட்டாக ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போகிறோம், இந்த மாதிரி ஷூட் போகிறோன்னு நானும் ஓகே, ஏன்னா அந்த எதிர்நீச்சல் சக்ஸஸ் அதில் அப்படியே ஜாலியாக தேட்டர் விசிட்லாம் போகலாம், சீன் போட்டுன்னு இருக்கலாம்னு நினைக்கும் போது ஃபோன் பண்ணி சொன்னார். ஓகே சூப்பர், என்னைக்கு பிரதர் ஷூட் அப்படின்னு? நாளைக்கு அப்படின்னாரு. என்ன சொல்லிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹிமாலயாஸ் போயிட்டு அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து ஷூட்டிங். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எதிர்நீச்சலோட சக்ஸஸில் கிடைச்ச முதல் படம் வந்து சிகரம் தொடு அப்படின்றது. அண்ட் விக்ரமோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா வந்து? எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் விக்ரம்? ஃப்ளைட்டில் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், 2 பேரும் ஒன்றா இங்கேருந்து போகும்போது தான். ஸோ அங்கே ஆரம்பிச்சப்போ அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அது அங்கே போயிட்டு ஹிமாலயாஸ் போய் அப்படியே இறங்கி அது மாதிரி உடனே பேச ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆகிட்டோம். அவரும் ரொம்ப 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 நல்ல மனிதர் தமிழ் சினிமாவில். அவர் முன்னாடி இதுக்காக சொல்லலை, ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. அது அந்த ஃபேமிலியிலே வர்றதுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆகிட்டோம் 2 பேரும். போலீஸ் மாமா சொல்டா, நாளைக்கு கோவா கிளம்புறோம். 7 நாள். இது 7 நாள் கோவா டூரா? ஃப்ளைட்லயா? அப்பாக்கு தெரியாம. கோப்பாக்கு தெரியாமையா? ஐயோ போதும் மச்சான் போதும். இதுக்கு மேல இன்ப அதிர்ச்சி கொடுத்து நீ இங்கே சாவடிச்சிடாதடா. இப்பதான்டா நீ என் ரூட்டுக்கே வந்திருக்க. கோவால போய் இறங்கினதுக்கு அப்புறம் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லடா மாமா. டேய் வாய் மூடு, குறுக்க பேசாத. 15 இன்ச் ஆர்ம்ஸ் 44 இன்ச் செஸ்ட் வச்சு நீ இது வரைக்கும் என்னடா பண்ணிருக்க? ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிருக்கியா? கட்டி பிடிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் ஒரே ஒரு கிஸ்? நீ எல்லாம் யூத்துக்கே ஒரு அவமானிச்சிட்டா. கோவால போய் சாமியாரா வாழ்ந்துட்டு இருக்க உன் தவத்தை நான் கலைக்கிறேன். ஆன்மீகவாதியா இருக்க உன்னை பெண்மீகவாதியா மாத்தி காட்டுறேன். இது என் வீட்டு வேலைக்காரி. உன் பேர் என்னம்மா? அன்சிகா. அண்டங்காக்கா மேல சத்தியன். அண்ட் டைரக்டர் கௌரவோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி? நீங்க ஃப்ரெண்ட்னு சொல்வீங்களா, சீனியர்னு சொல்வீங்களா? இல்லை, இது எப்படின்னா வந்து தூங்கா நகரம் படம் வந்து இவர் ஆரம்பிக்க போகிறாரு. நான் அப்போ அந்த பேனரில் தமிழ் படம்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். அதனால நான் போய் பார்த்துருந்தேன். அந்த ப்ரொடியூசர் சொல்லி மீட் பண்ணப்போ சொன்னார், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி 4 கேரக்டர் நாங்கள் இதில், அதான் அதில் ஒன்று பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு. இல்லை 3 கன்ஃபார்ம் ஆயாச்சு, இன்னொன்று வந்து தான் இருக்குது, பட் அது ஒரு பெரிய ஆள் பண்ணுறாரு அது. ஸோ அதனால் இல்லை, நானும் சரி யாரோ பெரிய ஆள் பண்ணுறாங்க இன்னும் விட்டுட்டேன். படம் ரிலீஸ் அப்போ பார்த்தா இவரு சரி ஓகே, அதாவது வந்து படம் எடுத்து சான்ஸ் கொடுங்கப்பான்னா நீங்களே நினச்சி அப்படின்ட்டு அப்பவே சொன்னார். ஆனால் அடுத்த படம் கண்டிப்பா நான் தரேன் அப்படின்னாரு. கன்ஃபார்மா அது ஆக்சுவலா கொடுத்த வார்த்தையை வந்து சொன்னதை காப்பாத்திட்டாரு. ஓகே மகேஷ், நீங்க வந்து காமெடி மட்டும் இல்ல சீரியஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? உங்களோட முதல் படம் ஆஃபிஷியலா வெளிவந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பேனர்ல இவ்வளோ நல்ல இயக்குனர், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஹீரோ, அதனால எனக்கு இவ்வளோ நல்ல டீமோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ், நீங்க தான் ரூம்மேட்டா? முரளி பாண்டியன், சுருக்கமா முரளின்னு கூப்பிடுவாங்க. ஓ, ஆதி மூலம் சுருக்கமா மூலன் கூப்பிடுவாங்களா? ஆதின்னு கூப்பிடுவாங்க. ஓ, சொந்த ஊரு? பாஸ், சொந்தமா வீடு வாங்கவே வசதி இல்லாதப்போ எப்படி பாஸ் ஊர் வாங்குறது? ஆமா, நீங்க ரொம்ப ரிச்சோ?
ரிச்சாவா? டொண்டமாய். என்ன பாஸ் இவ்வளோ ஐட்டம்? அகாடமியில் சைட் பிஸ்னஸா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க போறீங்களா? என்னை விட 1/2 இன்ச்சு ஆம்ஸ் அதிகமாக இருக்கேங்கிற ஆணவத்தில் பேசக்கூடாது. இதையெல்லாம் சாப்பிட்டு தான் நாளைக்கு ஆமப்பும் வாமப்பும் நாங்கள் பண்ணுவோம். பண்ணுங்க அதுக்கு தானே வந்திருக்கோம். போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யங் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்ல வந்து அவர் ரொம்ப நல்ல பையன், அந்த ஃபேமிலிலேயே அந்த வளர்ப்பு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிஜமாவே நல்ல பையன் தானா? இல்ல உண்மையை சொல்றாரு. பிஹேவ் பண்றது இப்படிதான். ஒரே நிமிஷம் பிரதர், நல்லா காமெடி பண்ணுவாரு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு 2 ஜோக் சொல்லி காட்டலாம். நல்லா டான்ஸ் ஆடுவார்னா 2 ஸ்டெப் போட்டு நல்ல பையன் இருக்குன்னா அது எப்படி இதை செஞ்சு காமிப்பாரு? இல்ல நல்ல பையன் நானு கேள்வி கேக்குறேன். நல்ல பையனை சொல்லி அதை வந்து செஞ்சு காமிங்க, ப்ரூவ் பண்ணுங்க நான் சொல்றேன். நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இப்போ அவங்க என்னோட வந்து நடிக்கிறாங்கன்னா நானும் அவங்களோட தான் போய் நடிக்க போகிறேன். ஸோ அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் ஈஸியாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி செய்ய முடியும். ஒரு சீனை எடுத்துகிட்டு போக முடியும் நல்லா. அண்ட் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். யூ ஹேவ் டு லிசன் அண்ட் ஐ ஹேவ் டு லிசன் டு த பீப்புள் ஐம் ஆக்டிங் வித். அப்படி தான் லைஃப்லேயும் ஜென்ரலாக வந்து ஒருத்தரோட முதல்ல அப்படி போய் பேசுகிறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்ககிட்ட பேச முடியும். ஸோ அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி நல்ல வார்த்தைகள் எனக்காக சொல்கிறாங்கன்னா ஐ வுட் ஒன்லி சே தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி. அண்ட் நம்ம படம் பார்த்துட்டு வந்து உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள் விக்ரம். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒவ்வொரு படம் எனக்கு வந்து எப்படி ஒரு ஃபஸ்ட் படம் மட்டும்தான் இருக்குது ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி எனக்கு வந்து முதல் படம் எனக்கு கும்கி எப்படி வெயிட் பண்ணி போய் பார்த்தேனோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு யோசனை இருக்கோ அதே அளவுக்கு தான் என் ஃபேமிலிக்கும். ஸோ அவங்களாம் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பி. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சின்சியாரிட்டிங்கிறது சிங்கிள் டீ சாப்பிட்ற மாதிரி. டீ சாப்பிடலாமா? இந்த காலத்தில் எந்த பசங்களும் கஷ்டப்பட தயாராகவே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, நமக்கு ஜஸ்ட் ஃபார் சன்னு. என்ன பண்ணுறது, பெற்றுட்டோமே. நீ சும்மா எல்லா பசங்களும் அப்படித்தான் ஜென்ரலாக பேசாத. என்ன ஜென்ரலாக பேசாத, எல்லாருமே அப்படிதான்ப்பா. அவங்களுக்கு முதல் இல்லைன்னே நாம தான். இந்த காலத்தில் எந்த புள்ள அப்பா பேச்சை கேட்குறாங்கிற? என் பையன் கேட்பான், முரளி பாண்டியன். என் பேச்சை மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டான் தெரியுமா? நம்பிட்டேன். ரவி, எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, ரோல் மாடல் எல்லாமே. நம்ம மேன் ஆஃப் டிசிப்ளினாக இருந்தால் தான் அவங்க டிசிப்ளின் சன்னாக இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி தம்மு தண்ணின்னு தருதலையா அலைஞ்சோம்னா என்னதானே சொல்கிறேன்? நான் ஒன்றும் சொல்லணும்ப்பா. பின்ன வேற யாரும் சொல்கிறேன்? நான் ஒருத்தன் தானே பக்கத்தில் இருக்கேன். இதுக்கு மேலே இன்டெரக்டாக எவனுமே சொல்ல மாட்டேன். உங்கள் ரியல் அப்பா பற்றி சொன்னீங்க. சிகரம் தொடரில் உங்கள் கேரக்டர் அப்பா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற ஹீரோயின் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு சிகரம் தொடரில். சத்யராஜ் சார் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க படத்தில், அப்படிங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே சத்யராஜ் சார் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தயவு செஞ்சு சத்யராஜ் சார் மட்டும் போடுங்க. ஏன்னா இப்போ யோசிச்சாச்சு, கதை சொல்ல போதே அவர் தான் அங்கே உட்கார்றாரு. அண்ட் அந்த ஒரு ஃப்ரம் த ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் அவர் தான் அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தட் கேரக்டர். ஃபஸ்ட்டு அவருக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்துச்சு. ஸோ ஜென்ரலாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு என்ன இதுனா. தென் என்னோட சீன் வரப்போது நான் என்ன செஞ்சேன், 2 லைன் தான், அதே வந்து ஒரு 100 வாட்டி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் சொதப்புன, நீ நடிக்கவே கூடாது அப்படின்னு நானே என்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் சொதப்பிடாத, என்ன நடக்குதோ நான் கரெக்டாக சொல்லிடுவேன் டயலாக் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போய் நின்னேன். ஏன்னா ரொம்ப பயந்தேன். ஏன்னா அப்பாவோட நடிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நடிக்கணும்னு யோசிச்சாவே பயப்படுவேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் செட்டுக்கும் வந்தால் டைரக்டர்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போய் சைடில் நின்றுப்பேன். ஸோ அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீலிங் வந்து சத்யராஜ் சாரோட இருந்துச்சு. பட் அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீன் செஞ்ச உடனே என்கிட்ட கேட்டார், ஸோ உன்னோட கேரக்டர் வந்து இங்கேருந்து இப்படி வருது, நீ இந்த இடத்துல இப்படி யோசிச்சுட்டு இருக்க, அடுத்தது இங்கே போகிற, இது நீ இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சஜஷன் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து பிரபு சாரே வந்து அப்பாவா காஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது ஏன் பர்டிகுலராக வந்து நீங்கள் சத்யராஜ் சாரை சூஸ் பண்ணீங்க? இவர் ஹீரோ, ஒரு 6 பாயிண்ட் ஹைட்டு. சத்யராஜ் சார் ஒரு 6 பாயிண்ட் ஹைட், சேம் கலர் டோன், ஷார்ப் நோஸ்.
அப்படியே வந்து ஒரு ஜெல் இருக்கும். நானே சொல்லிட்டே இருப்பேன் கேமராமேன்ட்டு, ஃப்ரேம் வைக்கும்போது அவங்க 2 பேர் நிற்கும் போது ஒரு சைடில் விட்டு கூட இருக்கக்கூடாதுன்றேன். நீங்கள் எல்லா ஃப்ரேம்ஸ் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் ஹீரோ வந்தாங்கன்னா அந்த டைட் க்ளோஸில் லெஃப்ட்டில் ஜி இருந்தாருன்னா ரைட்டில் சத்யராஜ் சார் பாரு, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கேப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் அவங்க 2 பேருக்கு மட்டும். காரணம் என்னென்னா ஆடியன்ஸுக்கு நல்லா க்ளோஸாகவே உங்களை காட்டணும், தேர் க்ளோஸ்னஸ் ஷுட் பி ஃபெல்ட் அப்படின்றதுனால. ஸோ அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மேஜிக் ஒர்க் பண்ணிருச்சு இந்த படத்தில். என்னப்பா திடீர்னு உனக்கு ஜிம்முக்கு வந்தா எல்லாமே மறந்துடுது. வந்தாதானே. ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன், மறந்துட்டியா? சரக்கு பார்ட்டியாப்பா? எது? மறந்துட்டப்பா. 2 minutes ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, ஏதோ சரக்குன்னு சொன்னியே. அது கூட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சரக்குலாம். சரி, நான் ஏமாந்துட்டேன். சத்யராஜ் சாரோட அப்படிதான் பண்ணும்போது எனக்கு 2-3 நாள் தான் அவரோட இது இருந்தது. பட் போன உடனே முதல்ல சும்மா ஹாய் ஹலோ சார் சொன்னதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு இந்த கவுண்டமணி சார் பற்றி சொல்லுங்க அப்படின்றது தான் இது. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த இது சொன்னால் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 26-30 படம் நடிச்சிருக்காங்களா. ஸோ ஒன்று சொல்ல என்ன கவுண்டர் கொடுத்தாரு என்னென்ன இது பண்ணால் நான் உடனே இவருக்கு வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். சிவகார்த்திகேயனுக்கு நீ ஷூட் இல்லையா வாங்க பற்றி இங்கே தான் இருக்குன்னா அவர் வந்து ஃபுல்லாக கேரவனில் உட்காந்து இதே தான் பேச்சு. பயங்கர ஜாலியாக இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த இது இருக்குல்ல, சூப்பரா இருந்தது. அதுவே பெரிய தேங்க்ஸ். இந்த படத்துல அதுல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஐயோ ஒண்ணு கூட சொல்ல முடியாது. அப்படியே ஆஃப் தி ரெக்கார்ட் தமிழ் சினிமாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் நல்ல வேளை இப்பெல்லாம் வந்து அவருக்கு என்னெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் கவுண்டமணி சார்ல. இல்லை என்னால என்ன மூஞ்சா அந்த வாயா இந்த மூஞ்சான்னு கல்லாச்சி தள்ளிருப்பாரு. அதான் சொல்ல சிவகார்த்தி நல்ல வேலைங்க நம்ம கொஞ்சம் லேட்டா வந்தோம் தமிழ் சினிமாவுக்கு. Kovi Sarla madam. She's a really senior actress. When it's come to comedy, no one can compare her timing and all, because she's just excellent, like brilliant. So when we were shooting one scene, that scene, you know, I had to slap her. Okay. So she's telling, you know, slap me. I was like, sir. So it's like, no sir, I can't slap her because of all this while we was very close. So it's like, sir, it's like, she's like, no problem, you can, no problem. So in that ஒரு அரை அவங்களுக்கு தொங்கின போயிடுச்சு. இதுவா ஏன்டி அடிச்ச? 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்க. எல்லா ஹீரோக்குமே வந்து இந்த போலீஸ் ஒரு காப்பா நடிக்கிறதுங்கிறது அவங்களோட விஷ் லிஸ்ட்ல ஒண்ணா இருக்கும். உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யூர் கரியர்லேயே கிடைச்சிருச்சு and you have the physique to pull it off. அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? எடுத்து போட்டுட்டு இருக்க போதே ஒரு பயம், ஐயோ அப்பா போலீஸ் ட்ரெஸ்ஸா அப்படின்னு. பட் தென் அஃப்கோர்ஸ் கதை கேட்க போதே இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் காப் ஃபிலிம். எனக்கு அதுதான் ஐ லைக் அபவுட் இட். பிகாஸ் இட் இஸ் ஃபேமிலி மூவி. ஒரு காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது அண்ட் ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போடும்போது நான் வந்து அந்த கேரக்டராக யோசிச்சுட்டு இதை போடும்போது சரி நான் ஐம் அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் ஐம் கெட்டிங் இன் டு திஸ் ட்ரெஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அது இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம். எப்படி இருக்கணும், நம்ம ஒரு இதுவும் யோசித்தோம், டைரக்டர் ஒன்று யோசிச்சார், இப்போ போட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு போட்டு தான் போய் நின்னேன். அண்டு கரெக்டாக இருந்துச்சு. அவர் அந்த இந்த கட்டு அதெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார் இவ்வளோ முடிவை வெட்ட வைக்கிறீங்க அப்படின்னு. பட் இல்லை இந்த இது ஒரிஜினாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அது போய் செஞ்சோம். கரெக்டாக உட்காந்துச்சு. இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்றது வந்து அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதும் போதே நீங்க தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்களா? இதுல நடிக்கிறது அப்படின்றது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் தனஞ்சயன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் சே தி தேங்க்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆக முன்னாடியே ஜிட்ட வந்து நான் சொன்னதுதான். அவருக்கு சொன்னேன், இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன் ஜி கன்ஃபார்மா, பிகாஸ் இதுல நிறைய வேலை எனக்கு எக்கச்சக்கமா இருக்குதுல. நிறைய ஜியோட விளையாட தான் சொன்னார். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, சும்மா ஒரு சீனுக்கு வாங்க அப்படின்னு. சரி ஒரு சீனுக்கு வந்து அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு போறேன் ஜின்னு சொல்லிட்டு லந்து கடிச்சிட்டு இருந்தோம். சோ நீங்க படத்துல நடிக்கிறதுக்கு காரணம் வந்து யூடிவி தனஞ்சயன் சார் தான். அவர் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சொன்னாரு. அப்ப நான் ஜிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்றேன். ஹி இஸ் ஹோல்ஹார்ட்டட்லி அக்செப்டட். சார் சிவா
கிரெடிட் கார்டு செக்ஷனில் வேலை பார்க்குறாரு. நேற்று நடந்த இன்சிடென்ட்ல இவருடைய சம்பள பணம் 18,000 மொத்தமாக போச்சு. இவர் கம்ப்ளைண்ட் தான் எழுதி கொடுத்துருக்காரு. சார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு என்ன, காம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு என்ன சார்? பறி போடுறது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் சார். நான் யார் தெரியுமா? நான் ரிப்போர்ட்டர். நாளைக்கு காலையில் ஃபோட்டோவோட ஏடிஎம் பணமும் மேனேஜரின் நாமம் போடும் குணமும் கொட்டை எழுத்துல வர வைக்கிறேன். பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வந்து நிறைய காப் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதில் என்ன புதுமை அப்படிங்கும்போது பார்க்கும்போது அந்த ஏடிஎம் ராபரி கான்செப்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற 2 அவேர்னஸையும் வந்து காமிச்சிருக்கீங்க. எப்படி வந்த தாட் இது? பண்ணிருக்காரு ஒரு 4-5 வாட்டி ரிசர்ச்சிங் கேப் விட்டு சர்ச் பண்ணிருக்காரு. அதை வச்சு கண்டுபிடிச்சு ஆக்சுவலாக பேப்பரில் படித்த விஷயம் தான். இந்த ஸ்கிரிப்ட் நான் முடிக்கும் போதே வந்துட்டு இது ஏன்னா தூங்க நேரத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரேஷன் கார்டு பால் கார்டை விட ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருக்க மாதிரி ஒரு இந்த ஏடிஎம் கார்ட்ஸுன்றது ஆகிப்போச்சு. ஏன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்களே 2,000 ரூபாய் கொண்டு பேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னா கூட ஈஸியாக கார்டை போட்டு 100 ரூபாய் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ போய் நம்ம கேட்குறத வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக கார்டுக்கு பின்னாடி அந்த 4 டிஜிட் பின்னை எழுதி வைக்கிறது, உங்கள் கார்டை வாங்கி போட்டிருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுக்கிறது. எவ்ரிடே நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு 10 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதிலேருந்து நான் இன்வால்வ் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி அதிலேருந்து இந்த க்ரைம் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அந்த க்ரைம்குள்ளே போய் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமேல நான் உண்மையிலே இன்றைக்கும் கார்டு போடுறதுனாலே நான் ஒரு ஏடிஎம் குள்ளே போனேன்னா இது ஸ்கிம்மர் இருக்கான்னு அதை ஆட்டி பார்ப்பேன், பின்கோல் கேமரா இருக்கான்னு குனிஞ்சு பார்ப்பேன், டைப் பண்ணும்போது கையை மேலே வச்சுட்டு இப்படி தான் டைப் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயம் வரும்போது சரி மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஸோ நாளைக்கு அந்த ஏடிஎம்ல ஏதாவது சப்போஸ் இது ஆயிருந்ததுன்னா அந்த கேமரா பார்த்தா தெரியும் இவர் என்ன பண்றாரு, இங்கே ஏதோ எடுக்கிறாரு, இங்கே ஏதோ பண்றாரு, குனிஞ்சு பார்க்கறாரு, எல்லாமே அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கொஞ்சம் இன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்த நிறைய ஆடியன்ஸ் வந்து ஆமா இதை பண்ணுவாங்க. நான் கண்டிப்பா 100 பேர் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு எனக்கு மெயிலே வந்து எக்கச்சக்க மெயில்ஸ் வந்திருக்கு. அதான் வந்திருக்கு. சத்யராஜ் சார் சொல்லுவாரு இந்த மாதிரி லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும் போது ஜெயிச்சிடணும். வெரி வெரி இன்ஸ்பைரிங். உங்களுக்கு பிடிச்ச ஒரு டயலாக் சொல்லுங்க படத்துல, நீங்க சொன்னதா இருக்கட்டும் இல்ல. ஐ மீன் ஜென்ரலாகவே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சிருப்பாரு. சீன் எடுத்தால் சீன் பேப்பர் வந்து ஒரு சீன்னா பொதுவாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் போகுதுன்னா அந்த அதுக்கான அளவான ஒரு பேஜ் தான் இருக்கும். 20 பேஜ் எடுப்பார் ஒரு சீனை. என்ன சார் இவ்வளோ இருக்குது அப்படின்னா மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் அங்கே போய் அங்கே நின்று அங்கே அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போது அதை கண்டென்ஸ் பண்ணி 1 லைன் இல்லை 2 லைன்ஸ் ஆக்க போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி வர்றது தான் நீங்கள் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். சதீஷ், நீங்க சொன்ன பஞ்சஸ்லயே ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு பயங்கரமா. இப்போ ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னது இது. அதான் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கோவப்பட்டு திட்டினது அந்த பேபிக்கு பொண்ணுலாம். அது ட்ரெய்லர்ல இருந்தே. ஆமா ட்ரெய்லர்ல இருந்தே அது ஒன்று நீங்களே கூட சொல்லி கேட்டீங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாமா நீங்க அப்படின்ட்டு. உங்களை பார்த்து தான் நான் சொன்னேன்னு கூட சொன்னேன். அதாவது நீங்க இந்த 1 மணி நேரம் இன்டர்வியூ பத்தி மட்டும் நினைச்சிட்டு பேசுறீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பின் விளைவுகள் இருக்கு உங்களோட வாழ்க்கையில. நிறைய வேலைகள் இருக்குல்ல அப்படின்ற விஷயங்களை நீங்க மறக்கிறீங்க. படம் முழுக்க 2 பேரும் வந்து அப்படியே தூவி இருக்காங்க. எல்லாருமே வந்து பெண்கள் பொண்ணுங்கனாலே இந்த மனைவிமார்கள்னாலே வந்து இப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நான் வந்து பெண்களை குறை சொல்லவே இல்லை. அது முழு பொறுப்பு எடுத்துட்டு சதீஷ் தான். இல்ல ரம்யா இவங்க பரவாயில்ல. அது விடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என்ன வேணாலும் பேசலாம், வேணாலும் பேசலாம். இதுல ஆகாதவன் நான் மட்டும் தான். என்னதான் நிறைய பேச வச்சு சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தலைவரோட தான். பாத்துங்க மாமியார்களே எல்லாம் பாத்துங்க, எல்லாம் இவரோட டைலாக் தான். மாமியாரே கிடையாது, மாமியார்களே. மாமியார் இல்லங்க, மொத்த மாமியார். அப்ப ஒரு திட்டத்தோட தான் தெரிஞ்சிட்டு இருக்காப்ல. இப்ப தெரிஞ்சிருச்சா என் பொண்ணு கிடைக்கலன்னு? அது சரி. சோ வந்து அவரோட டைலாக் தான். அந்த பேனா பேய், பீனா பிசாசு. பொண்ணுங்களை ஏன் தெரியுமா பேபின்றாங்க? பேனா பேய், பீனா பிசாசு. பொறுக்கி பொறுக்கி. நீங்க சொல்லுங்க உங்க கதாபாத்திரத்துல எப்படி வாழ்ந்தீங்க போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு நீங்க மெத்தட் ஆக்டிங் பண்ணீங்கன்னா நான் கேள்விப்பட்டேனே. அதாவது வந்து என்ன மெத்தட் ஆக்டிங்? கட் சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னோ டெக்னிக்கலா சொல்லுங்க. ஆக்டிங் பண்றதே தப்பு. மெத்தட் ஆக்டிங் சொல்லி போலீஸாவே இருப்பீங்களா? அப்படியே வந்து யார்கிட்டயும் பேச மாட்டீங்களா? யாராவது வந்து பேச்சு கொடுத்தா வந்து உடனே லத்தி எடுத்து அடிச்சிடுவீங்களா? யாரு சார்ட்ட கேளுங்க, நான் மட்டும் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? இல்ல அங்க செட்ல வந்து ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் கரெக்டா கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர்தான். ஆமா இல்ல நான் அப்ப லைவ்லியா இருக்காதுல, நாம சும்மா இருக்கவும் முடியாது, பேசியே பழக்கப்பட்டவங்க. இல்ல அப்படிலாம் ஒரு எனர்ஜி தேவை எப்பவுமே. அப்படி யாராவது ஒருத்தர் தேவை, அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால இவங்கள கேட்டு எனர்ஜியா இருப்பாங்க. எல்லாருக்கும் பேசி முடிச்சுட்டு என் செட்டப்ப நான் டவுன் ஆயிருப்பேன். இல்ல உங்களுக்கு
த்ரோட் எனர்ஜி உங்களுக்கு. நீங்க வந்து ரொம்ப சமத்து பையன், குட் பாய். சதீஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஜெல் ஆச்சுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துல அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா சார், உங்களுக்கு கூட தெரியும்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? என்ன கேட்டாங்க பிரதர்? நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு. அவ்வளவுதான், கரெக்டா சொல்லுங்க. இல்ல வேற மாதிரி. ஏன் அந்த தங்கத்தோட போய் இவரை சேர்த்து விடுறீங்க? அதாவது எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு அவங்க ஜாதகத்துல வாங்கிட்டு இப்படி எல்லாம் ஓப்பனா பேசி விட்டீங்கன்னா விளங்கிடும். தனியா தூங்குறதுக்கு எனக்கு பயம். ஜென்ரலாவே நைட்டு தனியா தூங்க பயம். அதாவது பேய் பயம். சோ என்னாச்சு, நான் நினைச்சேன் சரி இவரு இப்படி 7 வயசுல பேய் பயம். அது அப்படிதாங்க. பேய்க்கு தெரியுமா எத்தனை வயசு ஆகுதுன்னா அது வந்து அடிச்சதுன்னா என்னன்னா சரி இப்போ மற்ற எதிர்நீச்சல் மான்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. சிவகார்த்திகேயன் இருந்தாரு, ஸோ ஒன்னாவே தங்கிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இதுல என்ன இவரை போய் கேட்கலாமா? ஆனா எப்படி இப்பதான் இதாரு என்ன பண்ணலான்னு பார்த்தா சரி அதுவும் கஷ்டமே இருந்தது. சரி வேற யாரு நம்ம இதுக்குன்னு பார்த்தா இந்த கல்யாணமலை மோகன் இருக்காரு இல்லையா, அவரு நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவரும் அந்த இதுல ஃபுல்லா இருந்தாரு. சரி அவரோட போன உடனே க்ளோஸ் ஆயாச்சு. ஏன்னா அவர் மூலமா காரியங்கள்லாம் நடக்க வேண்டியதா இருக்கு இல்லையா, அதனால பேசி க்ளோஸ் ஆயாச்சு. ஆனா அவர் எப்படி போய் இது பண்ண முடியும்? ஸ்ட்ரைட்டா வந்து சார் இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு அது சொன்னா அது ஒரு அசிங்கமாவும் இருக்கும். பிளஸ் அவர் ஒத்துப்பாரான்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா. முதல்ல நம்ம போன உடனே அவர்கிட்ட பல பேய் கதைகள்லாம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். தெரியல சார் நைட்டு அந்த இடத்துல சத்தம் வருது, உங்களுக்கு தெரியுமா அந்த அமிக்கிடுச்சு சார் போட்டுனா அவர் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன உடனே நீங்கள் கூட வேணா சொல்லுங்க தனியாக படுத்துப்பீங்களா? இல்லை நீங்கள் வேணா என் கூட படுத்துக்கலன்னு அவரையே கேட்க வச்சு ஃபுல்லாக பேய் கதையை சொல்லி பயமுறுத்தி உங்களுக்கு அவருக்கும் கடைசியில் வந்து நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஒருத்தங்கிட்ட பேசினாலே கெமிஸ்ட்ரியா. இதில் ஒரு சீனில் வந்து பயங்கர குளூரில் ஹரித்வாரில் செம்ம குளூர். நைட்டு ஒரு 12-1 மணிக்கு ஷூட் போயிட்டு இருக்கு. ஒரு ஜெர்கின் இவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி கேட்கணும் கோவமா, எல்லாருமே கோவமான மூட்ல இருக்கணும். வந்து ஜெர்கின் கொடுத்தா ஜென்டில்மேன் ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கணும். உங்களுக்கு கூட பொறுக்கின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. ஸோ என்னன்னா எல்லாருமே வந்து பயங்கர சீரியஸ் மூட்ல சிரிக்க கூடாது. ஏன்னா முடிச்சுட்டா கிளம்பிடலாம், பயங்கர குளிர். இந்த மாதிரி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டேக்ல ஜெர்கின் கொடுத்தா ஜென்டில்மேன் ஆவடியா அப்படின்னா இது என்னடா ஆவடியா என்ன வரமாட்டா, இதே தான் போச்சு ஒரு டேக்கும். சிரிச்சு 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 அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அது அங்க எடுக்கவே இல்லை. ஓகே இதெல்லாம் விடுங்க. பட் ஃபர்ஸ்ட் when you met him what did he speak to you? Like hi, how are you? Fine. அவ்வளவுதான். That's it. What about Satish? Hi, I'm Satish. நான் hi, I'm Monal Gachar. நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ. Yeah. In beginning he was not trying to talk to me because I was talking to my director as in Hindi. Satish was not because I'm a Hindi, right? Yeah. So he language problem. Yeah. So he won't dare to come close to me and talk to me because of Hindi. பாருங்க அவங்களுக்கு மொழி தெரியலனா கூட உங்களை எவ்வளவு புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு. சமந்தா அவங்களோட இந்த பிரச்சனை வரல, பிரியானந்தோடலாம் தமிழ் தெரிஞ்சதுனால இங்கதான் அது கிட்டே போக முடியல. இல்ல மகேஷ் ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல இருக்கு. என்னடா இவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு முதல்ல சம்பந்தமே அந்த மாதிரி சீன் தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அவருக்கு ஃபுல்லா சிங்கம் புலி நீங்க சொன்னீங்கல. ஆமா எனக்கு வந்து சிங்கம் லொல்லு சபா மனோ நீங்க அவங்கள பெரிய ஆர்ட்டிஸ்ட் தானே இப்படி ஃபீல் பண்ணி சொல்றீங்க. உங்களே இல்லையா பாஸ் ஆம்பளே எவ்வளவு அமேசிங் அட்லே கேட்டப்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இமான் சார் அவரோட பங்களிப்பு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அவரோட ஒர்க் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர்ல எனக்கு படத்தோட தீம் மியூசிக் நம்ம தீமியோட அப்படின்னாரு. போட்ட உடனே இட் வாஸ் அஸ்டன். நான் சொன்னேன் இதுதான் என் ஹீரோவோட தீம். எனக்கு ஹீரோ எங்கெங்கெல்லாம் அப்படி எந்திரிக்கிறாரோ அது ஃபுல்லா இந்த தீம் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீம் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு இன்னும் அந்த மேஜிக் பெட்டராவே ஃபீல் ஆகும் ஆஃப்டர் கும்கி அகைன் வித் ஹிம். ஆல்வேஸ் நடுவில் 2 படம் 2 டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். பட் எனக்கு திருப்பியும் இவர் பிரதர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பிடிக்குதே சாங் கேட்டேன். அதுதான் ஹரித்வாரில் ஷூட் பண்ணோம். அப்போவே சரி மெலடி கிங் அவர் சொல்லவே வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன மாதிரி சாங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகிட்டு இருந்துச்சு எப்படி செய்ய போகிறாரு என்ன. பட் ஆஸ் ஹி வாஸ் டெலிவரிங் ஒரு சாங்காக எனக்கு ஸோ ஹாப்பி. பிகாஸ் ஒரு வெரைட்டி 5 பாட்டுனா 5 பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஆல் நியூ. இமான் கொடுத்ததுலே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ். அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே
அன்புல்லாப்பா சாங் ஃபஸ்ட்டு ஷாட்டே சத்யராஜ் சார் உட்காந்து அந்த காலை மாட்டும் போது அந்த ஒரு சாங் அந்த ஆரம்பிச்சிருப்பார். நான் சொன்னேன் இல்லை ஜி எனக்கு வந்து எடுத்த உடனே இது போட்டோம்னா கொஞ்சம் சீரியஸ் ஆகிற மாதிரி இருக்கு, வேற மாதிரி தீம் விழாமான்னு. இல்லை இவரை காட்டும் போது அந்த அப்பா தீமில் போனால் தான் அவர் சுடப்பட்டு கீழே கிடக்கும் போது ஜி அழுகும் போது அந்த மியூசிக் போடும்போது இட் வில் எலிவேட் த சீன் அப்படின்ட்டு மொத்தமாக எனக்கு ரீரெக்கார்டிங் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் ஐ கெட் கன்வின்ஸ்ட். இவர் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஒவ்வொரு பின்னாடி ரீரெக்கார்டிங் இந்த வில்லனுக்கு இது இதுன்னு போட்டிருக்காருல்ல. நாங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அவர்லாம் இதில் ஸ்டேஜில் ஏறி செஞ்சுட்டு இருப்பார். அப்போது நான் ஆடியன்ஸை உட்காந்து பார்த்துட்டு இருக்க போது ஒரு பிளேயில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் என்ட்ராகி வருவான். அந்த வில்லனுக்கு அவர் ஒரு பிஜிஎம் போட்டிருந்தார். அங்கே பின்னாடி நடந்து வர்றது ஸ்கூல் உள்ளார நடக்கிற பிளே, அங்கேயே நடந்து வரான், ஒரு லிம்போட இஸ் வாக்கிங் அண்ட் கமிங். வில்லனை அந்த மியூசிக் வந்து ஹீரோ ஆக்கிடுச்சு பிளேல. பிகாஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் டு சப்போர்ட் த வில்லன் கேரக்டர். அந்த அளவுக்கு இட் வாஸ் ஹவு மச் எவ்வளோ ஒரு மியூசிக் ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ஹவு இட் கேன் எலிவேட் ஒரு 500% ஏற்றுதுன்னா அதுதான். அது வந்து மியூசிக் டைரக்டர் அவ்வளோ நல்லா செய்கிறாங்கன்னா பிக் தேங்க்ஸ் டு இமான். இந்த சாங்னு ஒன்றே தான் அந்த ஹரித்வாரில் அந்த பிடிக்குதே சாங் ஷூட் அப்போ மலை உச்சியில், அதாவது வந்து அங்கேருந்து பார்த்தா ஒரு அவ்வளோ 1000-2000 அடி பள்ளம் இருக்கும். அங்கே நின்று 2 பேரும் லவ் பிடிக்குதே. நான் சொன்னேன் பிரதர் இனிமேல் லவ் பண்ணுறதா இருந்தா பார்க்கு, ஏன்னா கும்கி ஃபுல்லாக அப்படி தான் போய் அந்த இதில் தொங்கி இதுலேயே அந்த மாதிரி இனிமேல் லவ் பண்ணால் பார்க்கு பீச் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போங்க, அங்கே நின்னா லவ்வே வராது. ஒரு டைரக்டரோட ட்ரீம் இமேஜை வந்து லைவாக கொண்டு வருது கேமராமேன். விஜய் இஸ் ஒர்க் ஈவன் டில் நவ் கேவி சார், கேவி ஆனந்த் சார், சுகுமார் எல்லா பேருமே வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட்ஸ்லாம் இனோவேட்டிவாக இருந்ததுண்ணா. ஈவன் த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் மூமெண்ட்டில் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் மூமெண்ட்டில் இருந்து அப்படியே இறங்கி உள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் சத்யராஜ் சார் காட்டுற வரையும் ஐ மேட் அ சிங்கிள் ஷாட். அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு வந்து வி ஒர்க் மோர் தென் ஃபார் 16 days. யூடிவியோட இன்வால்வ்மெண்ட், அவங்களோட ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி சொல்லுங்கள் சார். போத் கும்கி அண்ட் ஈவன் வேறு மாதிரியில் they were involved, UTV. And UTV is all over India. I mean, இப்போது they are international almost. ஸோ இந்த ப்ரமோஷன் எல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுதான், அவங்க தான் நம்ம வச்சிருக்கிற கண்டென்ட் அவங்க தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, ஷோ பண்ணுறாங்க ஆடியன்ஸ் கிட்ட. அது ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர் இஸ் another wave ஆஃப் ஆடியன்ஸ். வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் இனிஷியலாக வர ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இனிஷியலாக வர ஆடியன்ஸ்கிட்டேருந்து கேட்டு வர ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இனிஷியலாக வர ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப அழகாக செஞ்சாங்க யூடிவி. அண்ட் அதே மாதிரியே படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேவ் ஆஃப் ஆடியன்ஸ் அதனால தான் வராங்க. சிகரம் தொடு ஆடியன்ஸ் போய் பார்க்கறதுக்கு ஒரு ரீசன், ஒன் லைன் ரீசன் இப்போ சொல்லணும். ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பிக்கையை வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல படம் அப்படின்னு தெரியுது எல்லாருக்கும், போய் பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி ஒரு படம் கொடுக்கணுன்னு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணால் தயவு செஞ்சு தேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஏன்னா தேட்டரில் போய் நீங்கள் பார்த்தா தான் இண்டஸ்ட்ரியை சர்வைவ் ஆகும். ஸோ அப்படி தான், அதுதான் கேட்டுக்க முடியும். தயவு செஞ்சு பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க, போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல படம் தான், தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். சிகரம் தொட்ட அந்த சந்தோஷத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அண்ட் அவர் சொன்ன மாதிரி படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு இன்டெலிஜென்ட்டான அவேர்னஸ் ஃபிலிம், பிரில்லியன்ட் ஃபிலிம், நாட் டு பி மிஸ்ட். அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம். Till then, it's bye from me, Ramya, along with சிகரம் தொடு டீம்.